அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டர் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக்ஸோட ஸ்டெத்தஸ்கோப்புன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு எப்படி உடம்பு முள்ளாட்டி ஸ்டெத்தஸ்கோப் வச்சு ஃபஸ்ட் செக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு போர்டில் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ கரண்ட் வருது, எவ்வளோ வோல்டேஜ் வருது, அந்த காம்பனன்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மல்டிமீட்டர் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மல்டிமீட்டரில் நிறையா வெரைட்டி டைப்ஸஸ் இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிறது இந்த DT830D அப்படின்ற ஒரு மல்டிமீட்டர்ஸ் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மல்டிமீட்டரை வச்சு என்னென்ன செக் பண்ணலாம், இந்த மல்டிமீட்டரை வச்சு இதோட பயன்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மல்டிமீட்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு விதமான ப்ரோப் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ கீழே இருக்கிறது வந்து நெகட்டிவ், மேலே உள்ளது வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரோபை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு மதர் போன்லையும் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அந்த காம்பனன்ட்ஸ் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்கா, வோல்டேஜு இதெல்லாம் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த ரெண்டு ப்ரோபை வச்சு தான் பார்ப்போம். ஸோ இந்த மேலே இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்பியர், அதாவது 3 ஹோல் கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்கிறது வந்து காமன், கிரவுண்டு, நெகட்டிவ். மேலே உள்ளது வோல்டேஜ், மில்லி ஆம்ஸ் செக் பண்ணுறது. 10 ஆம்ஸுக்கு மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த ப்ரோபை வந்து இந்த இடத்துல மாட்டிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ ஆம்ஸ் செக் பண்ணுறது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மல்டிமீட்டரில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வி போட்டு இந்த மாதிரி ஒரு மைனஸ் போட்டிருந்தா அது வந்து டிசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ், எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன், லேப்டாப்பு, சின்ன சின்ன இந்த மல்டிமீட்டர்ஸ், சின்ன சின்ன பேட்ரிஸ், இது எல்லாமே வந்து டிசி வோல்டேஜில் தான் ரன் ஆகும். ஸோ வோல்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் அண்ட் டிசி வோல்டேஜ்னு 2 விதமான வோல்டேஜஸ் இருக்குது. ஸோ ஏசி வோல்டேஜ் அப்படின்றது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜஸ். டிசி வோல்டேஜ்லன்றது எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் லைனில் யூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜஸ் எல்லாமே டிசி வோல்டேஜஸ். ஸோ அதை செக் பண்ணக்கூடிய டிவிஷன்ஸ் தான் இந்த டிவிஷன். அதே மாதிரி வி போட்டு ஒரு சிம்பிள் போட்டிருக்கா, இந்த சிம்பிள் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுறது. எக்ஸாம்பிள் நம்மளோட இண்டக்ஷன் ஸ்டவ்ஸு, ஃபேனு, வீட்டில் வரக்கூடிய சப்ளைஸ் இதெல்லாமே வந்து ஏசி வோல்டேஜ் லைனில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குரிய டிவிஷன் தான் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்பியர்ஸ், அதாவது ஒரு கரண்ட் ஒரு சர்க்கியூட்டில் எவ்வளோ ஆம்பியர்ஸ் வருது, எவ்வளோ ஆம்பியர்ஸ் ரன் ஆகுது அப்படின்றது. ஆம்ப் மல்டிமீட்டர்ஸ்னு தனியாக இருக்குது. பட் இது வந்து ஒரு மினிமம் லெவல் ஆஃப் மல்டிமீட்டர்ஸ், அதாவது மினிமம் சின்ன சின்ன டிவைஸில் உள்ள ஆம்பியர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஓம்ஸ் ரேஞ்ச் செக் பண்ணுறது. ஸோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸில் முதல்ல நம்ம படிக்கக்கூடிய என்னதுன்னா ரெசிஸ்டர் அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டை பற்றி படிப்போம். ஸோ அந்த ரெசிஸ்டருக்குரிய ஓம்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணக்கூடியது தான் இந்த டிவிஷன்ஸ். ஸோ இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர்ஸ். இப்போ டிரான்சிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு டாபிக் எடுத்தோன்னா அது நிறைய எலாபரேட்டாக போகும். ஒரு சிம்பிளான விஷயம் என்னென்னா டிரான்சிஸ்டர்ன்றது ஒரு சுவிட்சு, ஓகேவா. டிரான்சிஸ்டர்ன்ற ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கலாட்டி நம்மளோட மொபைல் ஃபோன், லேப்டாப், டிவிஸ், எந்த ஒரு எலக்ட்ரானிக் சேட்டலைட் முதற்கொண்டு இவ்வளோ சின்னதாக நம்மளால் லான்ச் பண்ணியிருக்க முடியாது. ஸோ டிரான்சிஸ்டர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ். ஸோ நம்ம ஐசிஸ்லாம் சொல்லுவோம் தெரியுமா, இன்டகிரேட்டட் சர்க்கியூட், அது எல்லாமே டிரான்சிஸ்டரை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரான்சிஸ்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நிறையா டைப்ஸஸ் இருக்குது. இதில் என்பிஎன் அண்ட் பிஎன்பி டிரான்சிஸ்டர்ஸ் செக் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறது. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து 9 வோல்ட் பேட்டரி, ஓகேவா. 9 வோல்ட் பேட்டரி. ஸோ இந்த பேட்டரியோட வோல்டேஜஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம், ஓகேவா. ஸோ இது எப்படி வைக்கிறதுனா மல்டிமீட்டரில் வோல்டேஜ் வி போட்டு ஒரு டேஷ் போட்டிருக்கா, இது வந்து டிசி வோல்டேஜை சிம்பிளாக குறிக்கக்கூடியது. இதில் நீங்கள் வச்சுட்டு மல்டிமீட்டரை இதோட நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ப்ரோபில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரியோட வோல்டேஜ் காமிக்கும். 9.83 வோல்டேஜ் வருதா. ஸோ இது நான் மாற்றி டெர்மினலை வச்சு காமிச்சேன்னா பார்த்தேன்னா எனக்கு மைனஸில் காமிக்கும், ஓகேவா. ஸோ ஒரு பேட்டரியோட வோல்டேஜ், இந்த பேட்டரி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் நம்ம. இது ஒரு ஏசி வோல்டேஜ், வீட்டுக்கு வரக்கூடிய வோல்டேஜை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து ஆனில் இருக்குது. ஸோ இதை நான் செக் பண்ணணும் அப்படின்னா இதை மல்டிமீட்டரில்
750 வோல்ட்ஸ் அப்படி வச்சுக்கணுங்க. இது வச்சுக்கிட்டு இந்த மல்டிமீட்டரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஏசி வோல்டேஜ் செக் பண்ணும் போது மட்டும். ஸோ இங்கே எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 230 வோல்டேஜ். ஸோ 247 வோல்டேஜ் என்ன ஆகுதுன்னா எனக்கு இங்கே வருது 240 வோல்டேஜ். எனக்கு தெரிஞ்சு அதிகமான வோல்டேஜ் வந்து வந்துட்டுருக்கு. செக் பண்ணணும் என்னன்னு, ஓகேவா, செக் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக வீட்டில் வரக்கூடியது 230லேருந்து 240 வோல்டேஜஸ் எனக்கு வரணும். ஸோ இந்த வோல்டேஜ் இது வந்து ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுறது, ஓகேவா. ஸோ ரெசிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டர். சின்ன ஒரு பல்போட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மல்டிமீட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை செக் பண்ணுது, ஓகேவா. ஸோ அதாவது இந்த மல்டிமீட்டரை வச்சு ரெசிஸ்டரோட வேல்யூ, கெப்பாசிட்டர்ஸோட வேல்யூ இதெல்லாமே செக் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டர் செக் பண்ணுறதுக்கு தனி டிவைஸ் இருக்குது. கெப்பாசிட்டர் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இந்த மல்டிமீட்டரை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிஸ்டரோட ஓம்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கோங்க. இந்த கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு இந்த ரெசிஸ்டரை வந்து இங்கேயும் டச் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ஒரு ப்ரோபையும் இன்னொரு ப்ரோபையும் டச் பண்ணிங்கன்னா இந்த ரெசிஸ்டரோட ஓம்ஸ் ரேஞ்ச் எனக்கு காமிக்கும். 265, 266 அப்படின்ற மாதிரி காமிக்குதா. மேக்ஸிமம் இது 300 ஓமு. நீங்கள் இங்கே வச்சுக்கிட்டீங்க, ஏன்னா இது எல்இடி சம் கனெக்ஷன்ஸோடு இருக்கிறனால இது வந்து எனக்கு இவ்வளோ ரேஞ்ச் காமிக்குது, ஓகேவா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 330 ஓம்ஸ் காமிக்குதா. 337 ப்ளஸ் ஆர் மைனஸ் எனக்கு கூட காமிக்கும். 330 ஓம்ஸ்க்குரிய ரேஞ்ச். இது என்ன சார் வைஃபை சிம்பிள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க, டயோட் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மொபைல் ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் டயோட் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான பங்கு, ஓகேவா. ஸோ அந்த டயோடோட இம்பார்ட்டண்டான பங்கு என்னென்னா நம்ம வரக்கூடிய ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக மாற்றுறது. சரி, ஏசி வோல்டேஜை டிசி வோல்டேஜாக மாற்றுறது தான் இந்த டயோடோட வேலை. ஸோ இந்த டயோடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வரக்கூடிய 230 வோல்டேஜை 5 வோல்டேஜ் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது. ஃபஸ்ட் ஏசி டு டிசியாக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம 5 வோல்டேஜ் 3.3 வோல்டேஜ் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட சார்ஜர், மொபைல் ஃபோன் சார்ஜர், லேப்டாப் சார்ஜர், எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையும் ஒரு ஏசிலேருந்து டிசியாக கன்வெர்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதில் வந்து டயோட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த டயோடை செக் பண்ணக்கூடிய விஷயந்தான் இந்த இது, ஓகேவா. ஸோ இப்போ இதில் மல்டிமீட்டர் நல்லா இருக்கா இல்லையா, ஒரு மல்டிமீட்டரை எப்படி செக் பண்ணி வாங்குறது அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வருவோம். ஸோ மல்டிமீட்டர் நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இங்கே வச்சோடனே, அதாவது இந்த மோடில் வச்சோடனே இந்த கரெக்டாக இந்த 1ன்ற ரேஞ்சுக்கு வரணும். இப்போ எனக்கு வேரியேஷன் ஆகக்கூடாது. எனக்கு வேரியேஷன் ஆச்சுன்னா அது எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே இது இப்போ நான் 2 ப்ரோபையும் டச் பண்ணும்போது எனக்கு பீப் சவுண்டு வரணும். ஸோ லைட்டாக கேட்கும், இதில் கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பீப் சவுண்டு வரும். அந்த பீப் சவுண்டு வரும்போது எனக்கு 002 அப்படின்ற மாதிரி ரேஞ்சஸ் வரணும். எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக 1ன்ற பொசிஷனுக்கு போகணும். இப்படி போச்சுன்னா தான் இந்த மல்டிமீட்டர் நல்லாயிருக்கு. இன்கேஸ் நான் வைக்கும் போது, அதாவது 2யும் டச் பண்ணும்போது எனக்கு பீப் சவுண்டு வரல, ரீடிங்ஸ் மட்டும் காமிக்குதுன்னா பஸரில் எதுவும் ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்படி இல்லை, இப்படி எடுத்தோடனே எனக்கு ரீடிங்ஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்குன்னா மல்டிமீட்டரில் ப்ராப்ளமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மல்டிமீட்டர் போர்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு சிப் இருக்கும், ஓகேவா. போர்டான் சிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சிப்பை பேஸ் பண்ணி தான் இந்த மல்டிமீட்டரோட ப்ரோக்ராமிங் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆம்ஸ் ரேஞ்ச் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேட்ரி வச்சுருக்கேன்ல, இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோனா 9 வோல்டேஜ். இந்த 9 வோல்டேஜ் டேரெக்டாக கொடுத்தேன்னா எனக்கு எல்இடி வந்து ஷார்ட் ஆயிடும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரெசிஸ்டர் மூலயமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் எவ்வளோ ஆம்பியர் வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ 10 ஆம்ப் கிட்ட வச்சுருக்கேன் நான். ஸோ எப்பயுமே கரண்ட்டை நம்ம செக் பண்ணுறோன்னா சீரியஸ் கனெக்ஷனில் செக் பண்ணணும். ஸோ சீரியஸ் கனெக்ஷனா என்ன, பேரலல் கனெக்ஷனா என்னன்னு சொல்லிட்டு நான் கம்மிங் அதர் வீடியோஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ ஆம்பியர் எடுக்குதுன்னா 22.5 மில்லி ஆம்ப்ஸ் எடுக்குது. ஒரு டயோடு எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னா, சரி, ஒரு எல்இடின்றது ஒரு டயோடு தான், லைட் எமிட்டிங் டயோடு. ஸோ இந்த எல்இடி எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னா 22.5 ஆம்ப்ஸ் மில்லி ஆம்ப்ஸ் வந்து எடுக்குது. ஸோ இது வந்து கரண்ட்டை செக் பண்ணக்கூடிய டிவைஸ். ஸோ ஒரு பேட்டரியை ஜஸ்ட் ரெசிஸ்டர் மூலயமா ஒரு சீரியஸ் கனெக்ஷன் கொடுக்கும்போது எனக்கு ஒரு கரண்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு மல்டிமீட்டரோட யூசேஜ்.
ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கம்மிங் அதர் வீடியோஸில் இன்னும் ஒரு எலக்ட்ரானிக்ஸான ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டிரான்சிஸ்டர், டயோடு இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கம்மிங் அதர் வீடியோஸில் பார்க்கலாம். அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் இந்த சேனலில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.